அறநிலையத்துறை அதிகாரி மீது போலி புகார் அளித்த கோயில் செயல் அலுவலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தி. போலி பாலியல் புகாரை பதிவேற்றம் செய்த ஸ்ரீவில்லிபுத்தூர் வைத்தியநாத சுவாமி கோயில் முன்னாள் செயல் அலுவலர் ஜவஹர் என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அறநிலையத்துறை பெண் ஊழியர்கள் 21 பேர் பெயரில் போலி கையெழுத்தோடு வெளியான புகாரை பதிவிட்டதால் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அறநிலையத்துறை இணை ஆணையர் மீது போலியாக பாலியல் புகாரை சமூக வலைதளங்களில் பதிவேற்றம் செய்தவர் கைது செய்யப்பட்டுள்ளார். ஸ்ரீவில்லிபுத்தூர் வைத்தியநாத சுவாமி கோயில் முன்னாள் செயல் அலுவலர் ஜவஹர் கைது செய்யப்பட்டவர். அண்மை செய்தி. அறநிலையத்துறை பெண் ஊழியர்கள் 21 பேர் பெயரில் போலி கையெழுத்தோடு வெளியான புகாரை பதிவிட்டதால் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அறநிலையத்துறை இணை ஆணையர் மீது போலியாக பாலியல் புகாரை சமூக வலைதளத்தில் பதிவேற்றம் செய்த நிலையில் போலி பாலியல் புகாரை பதிவேற்றம் செய்த ஸ்ரீவில்லிபுத்தூர் வைத்தியநாத சுவாமி கோயில் முன்னாள் செயல் அலுவலர் ஜவஹர் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். பெண் ஊழியர்கள் 21 பேர் பெயரில் போலி கையெழுத்தோடு வெளியான புகாரை தொடர்ந்து அவர் மீது இந்த கைது நடவடிக்கை என்பது எடுக்கப்பட்டிருக்கிறது. போலீசார் அவரை கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள். அறநிலையத்துறை இணை ஆணையர் மீது போலியாக பாலியல் புகாரை சமூக வலைதளங்களில் பதிவேற்றம் செய்த நிலையில் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் வைத்தியநாத சுவாமி கோயில் முன்னாள் செயல் அலுவலர் ஜவஹர் என்பது குறிப்பிடத்தக்கது. அறநிலையத்துறை பெண் ஊழியர்கள் 21 பேரது பெயரில் போலி கையெழுத்தோடு வெளியான புகாரை பதிவிட்டதால் இந்த நடவடிக்கை என்பது எடுக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் செல்வகுமார் இணைப்பில் இருக்கீங்க. கூடுதல் தகவல். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுடைய இணை ஆணையராக பணிபுரிந்து வரக்கூடிய செல்லத்துறை கடந்த 2022ஆம் ஆண்டு மதுரை மண்டலத்தினுடைய துணை ஆணையாளராக நியமிக்கப்படுகிறார். இந்நிலையில் இந்த துணை ஆணையருடைய கட்டுப்பாட்டில் மதுரை விருதுநகர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இருக்கக்கூடிய அந்த கோவில்கள் இதில் இந்த கட்டுப்பாட்டில் வரும். இந்நிலையில் 20க்கும் மேற்பட்ட கடந்த சில தினங்களுக்கு முன்பாக இந்த செல்லத்துறைக்கு எதிராக சமூக வலைதளங்களில் தவறான ஒரு தகவல் பதிவாகி இருந்தது. குறிப்பாக இந்து அறநிலையத்துறையை சேர்ந்த பெண்கள் பலர் அவர்களுக்கு பாலியல் தொந்தரவு கொடுப்பதாகவும் இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி சமூக வலைதளங்களில் இது தொடர்பாக இந்து அறநிலையத்துறை ஆணையருக்கும் அதே போன்று இந்து அறநிலையத்துறை அமைச்சருக்கும் புகார் அனுப்பப்பட்டிருப்பது போன்று ஒரு புகார் சமூக வலைதளங்களில் பரவலாக சுற்றி வந்தது. இந்நிலையில் இது தொடர்பாக செல்லத்துறை மதுரை காவல் ஆணையர் அலுவலகத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக புகார் அளித்திருந்தார். அந்த புகாரில் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே இருக்கக்கூடிய மடவர் வாளாகம் வைத்தியநாதன் கோயிலை சேர்ந்த முன்னாள் செயல் அலுவலர் ஜவஹர் என்பவர் இது போன்ற தவறான தகவல்கள், குறிப்பாக அந்த இந்து அறநிலையத்துறையில் பணிபுரிகின்ற அந்த பெண்கள் அவர்களுடைய கையெழுத்தை போலியாக போட்டு இது போன்ற சமூக வலைதளங்களில் தவறான தகவல்களை பரப்பி வருவதாகவும் எனவே உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டிருந்தார். அந்த அடிப்படையில் தற்போது போலீசார் விசாரணை செய்து இந்த ஜவஹரை தற்போது கைது செய்து SS காலனி போலீசார் கைது செய்து அவரை நீதிமன்றத்தின் முன்பு ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த ஜவஹர் ஏற்கனவே அவர் அந்த திருக்கோயிலுடைய ஈவோ அதாவது செயல் அலுவலராக அந்த வைத்திலிங்க சுவாமி கோயிலில் பணியாற்றி வருகின்ற பொழுது அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு அவர் ஏற்கனவே சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். அந்த கோபத்தில் இதுபோன்று தவறான பதிவுகளை பெண்களுடைய போலியான கையெழுத்தை போட்டு இதுபோன்று சமூக வலைதளங்களில் பரப்பிவிட்டு இருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. தொடர் விசாரணை நடைபெற்று வருகிறது. தகவல்களுக்கு நன்றி செல்வகுமார். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.